Hi friends, இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சிம்பிளாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். காலை நம்ம அவசரமா சமைச்சிட்டு இருக்க டயத்துல இந்த ரைஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமாவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லெண்ணெய்க்கு பதிலா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது இந்த ரைஸுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வெறும் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டாணி சேர்த்து ஏதாச்சும் வெஜிடபிள் சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். மூடி போட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக மசாலாலாம் தேவைப்படாது, ஈஸியாகவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு ஆயிலெலாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த ரைஸ்னாலும் நல்லா சூட்டபிள் ஆகும். பாஸ்மதி மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் கூட சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த சாதத்தோடு நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். இதே போல் லஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளோட ஈஸியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரு பாயில் எக் வச்சு கொடுத்தாலே போதும், நம்ம சிம்பிளாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் பாயில் எக் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.